இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாக வைப்பார். உபாகமம் 28 2 நிலைப்பாடுகளை கொண்ட ஒரு வேத பகுதி. முற்பகுதி நன்மைகளையும் பிற்பகுதி நன்மைக்கு நேர் எதிரான காரியங்களையும் குறித்து விளக்கி காட்டுகிற ஒரு பகுதி. அதாவது தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதினால் உண்டாகிற காரியம், செவி கொடுக்காததினால் உண்டாகிற ஒரு காரியம். கிட்டத்தட்ட இந்த அதிகாரங்கள் 2 ஏற்பாடையும் நினைகூறும்படியாக அந்த காரியங்கள் எழுதப்பட்டது போல இருக்கும். நீ கடவுளுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால் அப்படி என்று ஆரம்பிக்கிறார். அடுத்து 14க்கு அப்புறம் வரும்போது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போனால் அப்படி என்று. நம்ம செவி கொடுக்கிறது வரை திரும்ப திரும்ப படித்து என்ஜாய் பண்ணுவோம். நல்லா ஆண்டவர் என்னோடு பேசினார், ஆண்டவர் பேசினார் என்று. அதுக்கு கீழே உள்ளது ஆண்டவர் என்னோடு பேசவே இல்லை, அது பைபிளில் இல்லை, அதனால் அது படிக்கிறதே பெரும்பகுதி யாரும் படிச்சிருக்க மாட்டோம் நிறையா. ஒரு முறை யெகோவா சர்ச்சில் அந்த பிற்பகுதியை மட்டும் ஒரு 3 நாள் உபவாச கூட்டத்தில் 3 நாள் அதை குறித்து தியானித்தோம். சாந்தியக்காவுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, 99 முழுவதும் அந்த பகுதியை தான் எடுத்து வாசித்தோம், தியானித்தோம். அது என்னெல்லாம் சொல்லுது நமக்கு. பொதுவாக அந்த வாக்கு தத்துவம் அப்படின்னா அந்த 1ஆம் தேதி வருஷத்தில் முதல் தேதி அன்னைக்கு தான் கடவுள் நம்மோடு பேசுவார். மாதத்தில் 1ஆம் தேதி கடவுள் பேசுவார், மற்றபடிலாம் பேசவே மாட்டார் மாதிரி ஆகிப்போச்சு. அன்னைக்கு மட்டும் தான் கர்த்தர் பேசுகிறாரு என்று. கர்த்தர் ஒவ்வொரு நிமிஷம் பேசுகிறாரு, ஒவ்வொரு நிமிடமும் நம்மளோடு இடைபடுகிறாரு அவர். அதனால தான் கருத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் அப்படி இருக்கும். அதில் 2ஆம் வசனத்தை கொஞ்சம் படித்து பாருங்க. 2ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, நல்லா கவனிங்க, எப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் பலிக்கும். அப்போ செவி ரொம்ப அவசியம். அதனால தான் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சபைக்குள்ள இருக்கிறதுனால இது அவங்களுக்கு வந்துடாது, கொஞ்சம் காது கொடுத்து கேட்கிறது. கேட்ட உடனே நடந்துடாது, அதன்படி வாசிங்க. அதற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து என்ன செய்யும்? பலிக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இந்த வாக்குத்தத்தங்கள் அட்டைகளை ரொம்ப விரும்புவோம், ரொம்ப ஆசையாக இருக்கும். அதில் முதல்ல போய் எடுக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும், முதல்ல போய் எடுக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும். அது ஒரு இது பார்க்குற மாதிரி, சோசியக்காரன் சொல்கிற மாதிரி அப்படிலாம் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ மேன்மையாக இருப்பாய் என்று சொன்னால் அந்த வார்த்தையோடு அவர் பிடிக்கலை. ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இந்த வருஷத்தில் மேன்மையாக இருக்க போகிறீர்கள் அப்படி சொன்னோன்னு உனக்கு கரங்களை தட்டி நினைச்சுவோம், கொஞ்சம் கையை தட்டுங்கள். உடனே என்ன செய்வோம்? கையை தட்டி ஆமேன் ஆமேன். சிலர் ஆடி ஆடிலாம் சொல்லுவோம் ஆமே ஆமே. ஆனால் அது ஒரு பகுதி இருக்கட்டும். இது ஆண்டோடைய விருப்பம், ஆண்டோடைய விருப்பம். நம்ம எல்லாரையும் மேன்மையாக வைக்கணுங்கிறது கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய திட்டம். ஆனால் அதற்கு முன்னாடியே ஒரு நிபந்தனை நமக்கு கொடுத்துட்டாரு. நிபந்தனை இல்லாமல் எதுவுமே செய்கிறது இல்லை.
எதுவுமே கொடுக்கறது இல்லை. ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டது தான் ஆசீர்வாதங்கள். ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டதான் மேன்மைகள். அந்த அடிப்படையில் தான் தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்கிறார். ஒவ்வொரு காரியத்தை இதை செய்தால் உனக்கு இது கிடைக்கும், இந்த காரியத்தை நீ பின்பற்றினால் இந்த காரியம் உனக்கு கிடைக்கும். நம்ம எப்படி எடுக்கிறோன்னா, ஒரு வார்த்தையை சிலர் சொல்லுவார்கள், நீங்கள் இந்த வார்த்தையை வீட்டில் போய் 1000 முறை சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லுவேன். எழுதிக்கிட்டே ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் அந்த குடும்ப தலைவர் எழுதிக்கிட்டே இருந்தார். நான் என்னமோ அக்கௌண்ட் எழுதுறாரு போலுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் சரி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துருந்தேன். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இது அப்படியே கொஞ்சம் கூட ஒரு லெவல் வந்தோன்னே விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட கண்டினியூ பண்ணலாமே, இது அப்படியே எழுதிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இல்லை ஒருத்தர் சொன்னாங்க, இந்த வார்த்தை இப்படி எழுதிக்கிட்டே இருந்தால் அப்படியே நடந்துருமா, அப்படியே என்ன செய்யுமா நடந்துருமா, அதை தான் முடிக்க போகிறேன், அது விட்டுறக்கூடாது கண்டினியூவா. நான் சரி உருப்பட பரப்பது இல்லையே, மனசு இப்படி தப்பான நேரம் வச்சுக்கிட்டு ஏன் அப்படியே எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்கிற அவளே தான் மீன் அடைஞ்சிருமே, அடையலாமா அடைய முடியாமா? இப்போ உட்காந்து நீங்கள் 1000 முறை இது எழுதுருங்க, 2000 முறை எழுதுங்க, என் 10,000 முறைன்னு கூட சொல்லுங்க, எழுதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். ஏன்னா அதுக்கு வேற வேலை இல்லை, எழுதுகிற ஒன்று தான் வேலை. எழுதிட்டேன்னா நான் மேன்மை அடைஞ்சிட போகிறேன். கர்த்தர் அப்படி சொல்லவே இல்லை பாருங்க. வேதம் அப்படி போதிக்கவே இல்லை. வேதம் எப்படி போதிக்கிறது, அவருடைய சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள். அன்னைக்கு 1ஆம் தேதி இந்த வார்த்தை மட்டும் சொல்லிட்டு நான் இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்தை குறித்து அப்படி போயிட்டேன். ஏன்னா இதுக்குள்ள சரி அன்னைக்கு ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். டீப்பாக போனால் கொஞ்சம் உள்ளத்து குத்திரமாக தான் இருக்கும். அவ்வளோ போனால் நம்ம இன்னைக்கு ஒரு விக்கிரக ஆராதனை மாதிரி தான், இப்படி ஒரு மந்திர மாதிரி சொல்லிட்டு போனால் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு மந்திர மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு மந்திர சொற்களாக மாற்றிட்டோம். இது மந்திரம் இல்லை, இது என்னது கிடையாது, தந்திரம் இல்லை, இது ஒரு வாழ்க்கை, இது ஒரு வாழ்வின் நடைமுறை. உண்மைங்கிறது மந்திரமா, அன்புங்கிறது மந்திரமா, தாழ்மைங்கிறது மந்திரமா, தாழ்மை ஆறு சொல்றதா இல்லை, செயல். செய்தால் நடந்தால் அப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் உன்மேல் நீ செவி கொடுத்தால். அவர் செவி கொடுக்கிறது ஒன்று, கொடுக்காம இருக்கிறது. அப்ப என்ன சொல்ல வராரு, நீ செவி கொடுத்தால் நடக்கும், செவி கொடுக்கலாம் நடக்க போறது இல்லை. செவி கொடுக்கலாம் என்ன செய்யறாது, நடக்க போறது இல்லை. இப்போ நம்ம ஒரு எமோஷனலை உண்டாக்குறோம், அல்லது ஜனங்களுக்கு ஒரு கிளுகிழுப்பை உண்டாக்குற மாதிரி நம்ம இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி போறது இல்லை. வேதம் அப்படி பேசவே இல்லை பாருங்க. ஏன் அவரு ஒரு மாதிரி அப்படி சொல்லிட்டு போலாமே, நான் இந்த வருஷம் நான் உன்னை மேன்மையாக்க போறேன், இதை செய்யறோம் இல்லை. அதனால தான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொல்கிறாரு அந்த 1ஆம் வசனம், இன்று நான், கடவுள் சொல்கிறாரு, கர்த்தர் சொல்றது, நான் உனக்கு விதிக்கிற அந்த வார்த்தை எப்படி எடுத்துக்காருங்க, உன் தேவனாகிய, இந்த வார்த்தை எடுத்து, என் தேவனாகிய கர்த்தர், என் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய. அப்போ ஒரு கட்டளை இருக்கிறது, ஒரு நிபந்தனை கொடுக்கிறாரு. இந்த நிபந்தனையின்படி நடந்தால், இப்பொழுது நான் சொன்னது உனக்கு, இந்த நிபந்தனைப்படி நடக்கலைன்னா நான் சொன்னது சொன்ன மாதிரி இருக்கும், ஆனால் அது உனக்கு கிடைக்காது, அது எனக்கு கிடைக்காது. அப்போ அந்த கட்டளைக்கு உட்பட்டது தான் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும். கட்டளை இல்லாமல் ஆதி மனுஷனை கூட கர்த்தர் விட்டு வைக்கல. ஆதி மனுஷனாகிய ஆதாமை ஏவாளையும் அவர் தெரிந்து கொண்டு அவர்களுக்கும் அந்த வார்த்தை தான் சொல்லிக் கொடுத்தார். வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்றார். இப்போ முதல் மனிதனாகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவர் எல்லாத்தையும் உருவாக்கி வைத்து விட்டு, எல்லாத்தையும் சிருஷ்டித்து வைத்து விட்டு, இப்போ இந்த இடத்துல நீ மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னா,
இந்த தோட்டத்தில் உள்ளதை எல்லாம் நீ குடும்பமாக சந்தோஷமா அனுபவிக்க வேண்டுமானால் எதுவரை நீ அனுபவிக்க முடியும்? நான் சொன்ன கட்டளையை பின்பற்று வரை. நான் கொடுத்திருக்க கட்டளையை மீறினால் அதுவே உனக்கு வேதனையாக மாறும், அதுவே உனக்கு எதிராக மாறும். அப்ப நான் கொடுக்கிற கட்டளையை நீ கவனமா கவனித்து பாரு. அந்த வார்த்தை அப்படிதான் எழுதுறா பாருங்க. நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தின் கனியை உனக்கு முன்னாடி வைத்திருக்கிறேன், இதை புசிக்கிற அந்த வார்த்தை. இப்போ அவன் ஆண்டவர் எந்த இடத்துலையும் ரொம்ப சாஃப்ட் கார்னரா சில இடத்துல பயன்படுத்தலை. கட்டளையிலாம் கண்டிப்போடு தான் சொல்லுகிறார். நீ இதை மீறினால், இப்போ இதில் ஒரு ஒயர் போது அதை நீங்க தொடாத வரைக்கும் அது என்னதான் இருக்கும்? தொடாத வரைக்கும் ஒரு எச்சரி மட்டும் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் முன்னாடி 2 எலும்பு கூடு அந்த எலும்பு வச்சிருப்பாங்க ஒரு படமாக போட்டு. எதுக்கு? நீ தொட்டாத எலும்பு மாதிரி போயிடுவா. நீ தொட்டேன்னா உன் சரீரத்தில் இருக்கிற எல்லா அவையும் செத்து போயிடும், எலும்பா மாறிடுவான். அதனால தொடாத அப்படின்னு வச்சிருக்கோம். நீ தொடாத வரைக்கும் அது உனக்கு நன்மை கொடுக்கும். தொடும்போது இவன் இங்கேயும் ஆண்டவர் கொடுக்குற காரியம் என்ன? இந்த தோட்டம் உனக்கு, இங்க இருக்க எல்லாமே உனக்கு, எல்லாத்தையும் நீ அனுபவிக்கலாம், ஆண்டு கொள்ளலாம். ஆனால் ஒரே ஒரு காரியம் அதை கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சா, இப்போ அந்த மரத்துலையும் ஒன்றும் கிடையாது, அந்த கனிலையும் என்ன கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் அது ஏதோ விசேஷம் நினைச்சிடாதீங்க, அதுக்குள்ள ஒன்றும் இல்லை. ஆனால் அதை குறித்து சொல்லப்பட்ட தேவனுடைய வாயில் வந்த வார்த்தை தான் முக்கியம். ஒரு வாக்கியம் தான். ஒரு சாதாரண ஒரு பொருளை வச்சுட்டு கூட இதை தொடாதன்னு சொன்ன பிள்ளை தொடலைன்னா அந்த பிள்ளை கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளை. அது ஒரு டெஸ்ட் மாதிரி தான் வைக்கிறாரு. அது ஒரு டெஸ்ட் மாதிரி. எல்லாருக்கும் ஒரு நிபந்தனை இல்லாம ஆசீர்வாதத்தை பெறுவதில்லை. சும்மா சொன்ன உடனே நடந்துருமா, திருக்க சொன்ன நடந்துருமா அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்ட் வச்சிருக்கிறாரு. நான் சென்னைக்கு வந்த புதுசுல ஐசக்கையா திடீர்னு நினைச்சுவாங்கன்னா ரூமை போய் கிளீன் பண்ண அப்படிம்பாங்க. எதுக்கு நீ பார்த்தா அங்கே போனால் அந்த டேபிளில் காசு கிடக்கும், பெருக்குனா கீழே காசு கிடக்கும். இப்போ நம்ம கண்ணு என்ன செய்யும், ஆசையாக இருக்கும். சரி அந்த காசை எடுத்துட்டா நல்லா போய் அப்படியே பக்கத்தில் முனியாண்டி ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிடலாமேன்னு இருக்கும். பக்கத்தில் முனியாண்டி ஹோட்டல் உண்டு, அப்படி சாப்பிடலாம் போல் இருக்கும். ஏன்னா அப்போல்லாம் காசே இல்லாத காலங்கள், நம்ம கையில் காசு இருக்காது, அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் அப்படி இருக்கும். அப்போ ஆசையாக இருக்கும். ஆனால் எல்லாம் அப்படி போட்டுட்டு இதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துலாம் க்ளீன் செய்வோம். ஒரு மனசு சொல்லும், நல்ல உனக்கு ஒரு வாய்ப்பு பாரு, இதெல்லாம் அவங்க ஐயா பார்த்துக்கிட்டா இருக்க போகிறாங்க, இதெல்லாம் இதாக பண்ண போகிறாங்க. ஐஸுக்கு ஐயா பர்ஸ் வச்சுருக்க மாட்டாங்க, எதுலையும் வச்சுருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பெட் இருக்கும், பெட்டுகளை தான் பணத்தெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி எவ்வளோ பண்ணால் அதுக்குள்ளே தான் கிடக்கும். இந்த பணத்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அப்படி வைக்கிற பழக்கம்லாம் கிடையாது. இன்றைக்கி வரை அப்படி தான் வச்சுருக்குறாங்க. ரொம்ப அதுக்கு 10 ரூபாய் படுத்தி அப்படி வைக்கிறது அந்த பழக்கம் எல்லாம் இல்லை. அவங்க மனசு சொல்லுது எடுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஞாபகம் எனக்கு வந்துச்சுது. ஆமாம், இது ஏன் நம்ம உண்மையை சோதித்து பார்க்க சோதனையாக இருக்கக்கூடாது? இது நமக்கு என்னதான் வச்சிருக்கலாம், ஒரு சோதனையாக வச்சிருக்கலாம். ஒரு ட்ரெயின் உடனே சோதனை ஓட்டம் இல்லை, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதனால் சொல்லலாம், அதனால் அதை என்ன செய்திடாத, அதுமாரி இச்சை வைத்திராத, அதுமாரி அது தொட்டுறாத அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சோ ஒன்று அப்படியே வைப்போம். அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இது இந்த இடத்துல இருந்துச்சு, இது எடுத்துகிட்டு அப்படி கொடுத்தோடனே அடுத்து கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். எப்பவும் அந்த ரூம் சாவி நம்ம கையில் இருக்கும், எப்போ போகலாம் எப்போ வரல. ஏன்னா இப்போ இந்த சோதனை நம்ம என்ன செய்துட்டோம், கட்டளை. இதில் நீ எப்படி இருக்கிறாய் என்று இந்த வருஷத்தை நம்ம தோக்குற ஆரம்ப காலத்தில் இருக்கிறல்ல, அப்போ ஒரு நிபந்தனை நம்மகிட்ட கர்த்தர் கொடுக்கிறாரு. நீ மேன்மை அடையன்னு சொன்னா நீ மேன்மையை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காத. இந்த மேன்மை அடைவதற்கு என்ன வழி, அதுக்கு என்ன கர்த்தர் வைத்திருக்கிறார், அதுக்கு என்ன சிஸ்டம் வைத்திருக்கிறாரு. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரு, இன்றைக்கு என்ன பார்த்து சொல்றாருன்னா, சபைக்கு அதை சொல்றாருன்னா, இந்த சபையை ஒரு வழியில நடத்த விரும்புறாரு, ஒரு கட்டளையோடு நடத்த விரும்புறாரு. சபையை நீ வா இஷ்டத்தில் நடக்காத, வா விருப்பத்தில் படி நடக்காத, நான் உனக்கு தரும். ஆதாமிட சொல்ற பாருங்கள், நீங்கள் எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள்,
அந்த வார்த்தை மீண்டும் படிங்க. ஆனாலும் ம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். ம் அதை நீ புசிக்கும் நாளில் ஆனாலும் இப்போ எல்லாத்தையும் ஆண்டு கொண்டுக்க மேலே அப்படி படித்தா அந்த பிளஸ்ஸிங் குறித்து பேசுகிறாரு. எல்லாம் உனக்கு தான், அவன் விட்ட பேர் தான் அவ்வளோ மேன்மையாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அவரை சும்மா வைக்கலைங்க. அந்த ஆதாமை அவ்வளோ மேன்மையான இடத்துல வச்சிருக்கிறாரு. மேன்மைன்னு சொன்னால் சாதாரண மேன்மை இல்லை, கடவுளுடைய மகிமையே ஆதாமை எவ்வளவு மூடி இருந்துச்சு. கடவுளுடைய சத்தத்தை கேட்கிற மேன்மை. அதாவது மேன்மை தருவன் இல்லை, மேன்மையை அவரு கொடுத்துட்டார் கர்த்தர். எல்லா மேன்மையும் கர்த்தர் கொடுத்துறாரு. சில நம்ம இப்படி நினைக்கிறோம், ஆண்டவரே நான் ஆசீர்வாதி. கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்துட்டாரு. எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆயத்தப்படுத்தி எல்லாம் நம்ம டேபிள் மேல வச்சிருக்கிறாரு. எடுத்துக்கொள்வது யாருடைய கரம்? யாருடைய கரம்? இப்போ ஒரு நல்ல வேலை இருக்குது, அந்த வேலையை நான் போய் அடுத்த வேலை கொடுத்துறாரு. இப்போ இந்த வேலை எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமா சாபமா இருக்குது? என் கையில தான் இருக்குது. உன் கரம் உண்மை உள்ளதாக இருந்தால், உன் வாழ்க்கை உண்மை உள்ளதாக இருந்தால், உன் வாழ்க்கையில் நீ உத்தமமாக இருந்தால், கடவுளுக்கு பயந்து நடந்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். உன் மனைவி ஆசீர்வாதமாக இருப்பாள், உன் மனைவி பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும், உன் புருஷன் ஆசீர்வாதமாக இருப்பான், உன் பெற்றோர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். எப்பொழுது அது ஆசீர்வதிக்கப்படுகிறது? உன்கிட்ட கொடுத்திருக்கிறது எல்லாம் ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற அந்த பாக்கியம் எப்போ கிடைக்குதுன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது. சில குடும்பம் இருக்குது ஆனால் ஆசீர்வாதமாக இல்லை, வேலை இருக்குது ஆனால் ஆசீர்வாதமாக இல்லை, பிள்ளைகள் இருக்குது ஆசீர்வாதமாக இல்லை, எல்லாமே இருக்குது ஆனால் ஆசீர்வாதமாக இல்லை. அது உனக்கு பாட கொடுக்குது, உபத்திரவத்தை கொடுக்குது, துன்பத்தை கொடுக்குது. ஏன் என்று சொன்னால் நீ கர்த்தரின் வார்த்தையை விட்டு விலகி சென்றபடியினால் அந்த மேன்மை இருக்கிறது, ஆனால் மேன்மை உனக்குரியதாக இல்லை. வருமானம் இருக்கிறது, ஆனால் வருமானம் எனக்குரியதாக இராமல் அந்நியருக்குரியதாக இருக்கிறது. சில உழைச்சி வெளியே வரும்போது அது அப்படியே பெய்யும். இந்த பின்னி வில்லுக்கு இருக்கும்போது அதில் சுந்தரம்னிட்டு ஒரு ஐயா உண்டு, நல்ல ஒரு போஸ்டில் இருந்தார். அப்போ அவருடைய மனைவி அவங்கள குறித்து சொல்லுவார், நல்லா சம்பாதிப்பார் ஐயா. ஆனால் அவர் கேட்டை விட்டு வெளியே வந்த உடனே அங்கே காவல்கார மாதிரி 2-3 பேர் நிற்பாங்க. எல்லாரும் ஒரு பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் கடன் வாங்கி வச்சுருப்பார். கடன் வாங்கி குடிச்சிருவார். கடன் வாங்கி அதை செலவு பண்ண இதை பண்ணேன்னு சொல்லிடுவார். எனக்கு அந்த அக்கா கேட்டால் ஆனால் கொடுத்தேன், இவங்க கேட்டாங்க கொடுத்தேன், அப்படியே கடன் வாங்கி கொடுத்துருவார். கடைசியில் இவருக்கு தரித்திரம், இந்த குடும்பத்தில் தரித்திரம். அதனால கணவன் மனைவிக்குள்ள பிரிவு, போராட்டது வீடு, கிறிஸ்துவ வீடு, நல்ல கிறிஸ்தவர்கள், ஆசீர்வாதமே இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நான் சென்னைக்கு வந்த நாட்கள் அந்த மனைவி அவ்வளோ பாரத்தோடு அப்போ ஐயாட்ட வந்து சொல்லுவாங்க இப்படிலாம் இருக்குதுன்ட்டு. அவர் யார் சொன்னாலும் அவர் ஒரே ஒரு அச்சரம், ஐயா எனக்கு எல்லாமே தெரியும், நான் சம்பாதிக்கிறேன், நான் கொடுக்க யார் கொடுக்கணும் யார் கொடுக்க எனக்கு தெரியும் அப்படின்னு அசட்டே பேசுவார். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது பாருங்க, ஃபேமிலி அவர் விட்டு போயிடுச்சுது, சொத்து சோம் போச்சுது, எல்லாம் போயிடுச்சுது. கொத்தாள் சாவடியில் ரோட்டில் இந்த கொத்தமல்லி அவரை பண்ணியிருந்தார். அவர் நிலைமை நல்ல போஸ்டில் இருந்த ஒரு மனிதன். அப்பா மனம் திரும்பிட்டு அவர் சொன்னார், கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தாரு, எல்லா ஆசீர்வாதத்தையும் எனக்கு கொடுத்தாரு, நான் எனக்கு கொடுக்கலன்னு சொல்லவே இல்லை, எல்லாம் கொடுத்தாரு. ஆனால் நான் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போனபடினால் இப்பொழுது எல்லாத்தையும் இழந்தவனாக மாறிட்டேன், எல்லாத்தையும் இழந்தவனாக மாறிட்டேன். அவர் தேவனுடைய வார்த்தையில் பொய் இல்லை, தேவன் சொன்னதில் மாற்றம் கிடையாது. தேவன் சொன்னது தான். உன்னை மேன்மையாக வைப்பேன் சொன்னால் சொன்னது தான். ஆனால் எப்பொழுது, அதற்கு நாம் செய்கிற பணி என்ன, அதுக்கு நாம் செய்கிற வேலைகள் என்ன, எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறோம். அப்படியே கட்டளைகளை ஆதாம் ஏவலை பார்த்து சொன்னார் பாருங்க. ஆண்டவர் வந்து அப்படி மழுப்பலான ஒரு வார்த்தை சொல்ற பாரு, நீ தொடரனா ஆசீர்வாதமாக இருப்பாய், தொட்டேன சாவாய். தொட்டேன என்ன செய்திருவான், நாளைக்கு என்னை பற்றி ஒரு குறை சொல்லாத, கடவுள் எனக்கு என்னை உண்டாக்கி இதெல்லாம் செய்யலை, இதெல்லாம் நிறைய கடவுள் என்ன சொல்றது, கடவுள் எனக்கு என்னத்தை கொடுத்தாரு, என்னத்தை செய்தாரு, கொடுத்ததை நீ எப்படி வைத்திருக்கிறாய். உனக்கு சின்ன வேலையா இருக்கட்டும், அதில் எவ்வளவு உண்மை, எவ்வளவு உத்தமமா இருக்கிறீங்க, கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்ப வாழ்க்கையை எவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறீங்க.
உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேல். இதான் ஆண்டோட திட்டம். இதுக்கெல்லாம் புதுசாக ஒன்றும் திருக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய வார்த்தை கவனித்து அதுபடி நடந்து பாரு. நீ பேதையா இருந்தா கூட சரி, ஒரு அறிவே இல்லாத ஆளா இருந்தாலும் சரி, உனக்கு ஒரு புத்தி இல்லாத ஆளா இருந்தாலும் சரி, உனக்கு ஆலோசனை ஒருத்தர் இல்லைன்னு சரி, இந்த வசனத்தை பிடிச்சிட்டு அந்த வசனப்படி நடந்து பாரு, உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவாரு. உயர்ந்த இடத்துல நான் வாழ்வதும் சிறப்பாக இருப்பதும் ஆண்டவருடைய மனதில் இருக்கிற திட்டம். ஏவாளை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே ஆதாம் குறித்து கர்த்தருக்கு ஒரு கரிசனை இருந்துச்சு. என் மனுஷன் தனிமையாக இருக்கக்கூடாது, அவன் மேன்மை அடையணும்னா என்ன இருக்கணும், அவனுக்கு ஒரு ஏற்ற துணை இருக்கணும். கர்த்தர் மனதில் நினைக்கிறார், உண்டாக்குறாரு, செய்கிறாரு. சிலர் தங்கள் கைகளினாலேயே எல்லாத்தையும் உடைச்சு போடுறோம், இழந்து விடுகிறோம். சுய புத்தினாலே இந்த வருட பிறப்புங்கிறது கொண்டாட்டம் கிடையாது. பார்த்துடுங்க, நிறைய பேர் கொண்டாட்டம் நினச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஒரு 365 நாள் ஒரு கணக்கு. இது முடிஞ்சோன்னா அடுத்த ஒரு 365. இந்த 364 உன் துவக்கம் எப்படி இருந்தது, முடிவு எப்படி இருந்துச்சு. இந்த முடிவில் நீ தோல்வியில் முடிஞ்சியா ஜெயத்தில் முடிஞ்சா, தான் கணக்கு பார்க்குற இடம். அது என்ன செய்திருக்கிறோம், உலக பிரகாரமாக உன் குடும்பத்துக்கு என்ன செய்திருக்கிறார், பிரிச்சுவலில் நீ என்ன செய்திருக்கிறார், உன்னுடைய வளர்ச்சி என்ன, அல்லது எண்ணத்தை இழந்திருக்கிறாய், ஏன் நஷ்டம் வந்துச்சுது, கணக்கு பார்க்கணுமா வேண்டாமா? அன்னைக்கு கூட ஒரு ஓமை சொன்னேன். ஒரு தப்பு நீங்கள் செய்து நான் தப்பை திருத்துற வர அந்த தவறு உங்க கூட வந்துகிட்டே தான் இருக்கும். திரும்ப வந்துட்டு இருக்கும். அந்த தவறை இருந்த இடம் தெரியாமல் உடைத்து போடு வரைக்கும் நீங்க எத்தனை மாடி கட்டினாலும் தப்பு வந்துகிட்டே தான் இருக்கும். அது யாரும் மாற்றவே முடியாது. அதை உடைத்து எறியணும். பிழைகளை உணர்கிறது. இந்த 365 நாள் அவன் கையில கொடுத்துட்டு கர்த்தர் இப்ப அமைதியில் இருக்கிறாரு. பாரு, உன் கையில அவன் முன்னாடி கொடுத்துட்டேன், இப்ப எல்லாத்தையும் ஆண்டுகொள், எல்லாத்தையும் செய். நீ மேன்மையா இருக்கணுங்கிற என் விருப்பம், உன்னை மேன்மைப்படுத்த என் விருப்பம். ஆனா மேன்மைக்கிற வழியை காட்டிட்டேன். கட்டளை மேன்மையை இழக்கிறதுக்கு கட்டளைக்கு செவி கொடுக்காமல் போனால், இப்போ 2 முன்னாடி தான் இருக்குது. அந்த நன்மை தீமை இருக்கிறத மரம்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நன்மையும் தீமையும் உங்க முன்னாடி வச்சுட்டு இப்ப தேவன் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி கொடுத்துட்டு இப்போ அவர் கவனிச்சு கொண்டே இருக்கிறார். நீ எப்படி அதை மேன்மை அடைகிறாய், எப்படி அல்லது விழுந்து போகிறாய், ரெண்டது கவனிக்கிறார். இந்த வருஷம் போட்டோம், அடுத்த வருஷம் போட்டு விடாதீங்க. இந்த வருஷத்துல சரி பண்ணிருங்க. எந்தெந்த இடத்துல தவறு இருக்குது, இந்த காரணத்தினால தான் என் லைஃப்ல இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது, இந்த காரணத்தை தான் ஆராய்ந்து பார்த்து அந்த தவறுகளை வேறொரு பிடிக்க எரிஞ்சிருங்க. அந்த குற்றத்தை எடுத்து போட்டுருங்க. தேவன் உங்களை அடுத்த நிலைக்கு மேன்மைக்கு கொண்டு வருவார். மேன்மைக்கு வராது இருக்கிறது அவன் சூனியம் வச்சுட்டான், இவன் பண்ணிட்டான், இப்படிலாம் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு கேட்ட ஒரே வார்த்தையில் முடிக்கணும்னு சொன்னா, கர்த்தர் பெரியவரா பிசாசு பெரியவரா? கேட்கவே இல்லை. அப்ப அவர் பெரியவராக இருந்தால் ஏன் அவனை குறித்து பேசிட்டு இருக்கிறீங்க? எடுத்த உடனே ஐயா சூனியம் பண்ணிட்டாங்க. சில விஷயத்த சொல்றதுக்கு அருவருப்பா இருக்குங்க. நம்ம என்னங்க கோடியா வச்சிருக்கிறோம், அந்த செய்வனை வச்சுட்டு உங்க பிடிக்கிட்டு போறதுக்கு. சில ஊழியக்காரர்கள் ரொம்ப என்கரேஜ் பண்றாரு. நான் பிசாசு கிரியல இல்லைன்னு சொல்ல, அந்த பிசாசு எப்படி இருக்கிறத காட்டுறேன். அது உன் குணமா தான் இருக்கும். ஒரு மனுஷருக்குள்ள வந்தா ஒன்னதாவது பயன்படுத்தும். எப்படி பயன்படுத்தும்? சுபாவத்தை மாற்றும். சுபாவத்தில் தவறான எண்ணத்தை கொடுக்கும். சுபாவங்களில் தேவன் எதிர்பார்க்க இறக்க இருக்காது. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வழி இருக்காது. இப்போ ஆதாம் ஏவாளுக்கும் தேவரையில கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. பிசாசு எப்படிங்க வந்துச்சுது? வந்து அவளை கட்டியா பிடிச்சது, அவனை பிடிச்சி தள்ள கை வச்சு ஆடிச்சுதா? கொஞ்சம் புத்தியும் ஞானம் நமக்கு இருக்கணும், கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அது என்ன செய்தது? பேசிச்சுங்க.
பேசி சர்ப்பம் நன்மை தீமைகது. இயேசு நன்மை குறித்து பிதா நன்மை குறித்து பேசுகிறாரு. ஆனால் பிதா பேசினதுக்கு பின்பு சர்ப்பமும் பேசிச்சுது. அது எதை குறித்து பேசுது? தீமையை குறித்தா பேசிச்சுது. பிதா பேசுறதை விட அதை விட கனத்துக்குரியதாக, அதை விட மேன்மை இருப்பதை போல பேசிச்சுங்க. இங்க மேன்மை அப்படிங்கிறது பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன்கிற அந்த வார்த்தைக்குள் என்ன ஆசீர்வாதம் இருக்குது. மேன்மையாக வைப்பேன் இப்ப கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆனா அந்த மேன்மையை சிதைப்பதற்கு எப்படிப்பட்ட ஒரு மேன்மை இருப்பதை போலதான், அதுதான் வேதத்தில் பெருமைன்னு சொல்கிறது. பெருமை உள்ளவர்களுக்கு அந்த சர்ப்பம் எப்படி வந்து பேசிச்சது? தேவன் என்ன சொன்னார் என்றதும், தம்மா அதற்கு இன்னதை சொன்னார் என்பதையும், அதற்கு மறுபலியாக இவர் சொன்ன ஆலோசனை எப்படி இருந்தது? அப்படி அல்ல, நீங்கள் இதை புசிக்கும் நாளில் யாரை போல மாறுவீங்க? நீ இந்த காரியத்தை பண்ணிட்டீன்னா அவங்களோட இப்படி மேலே வந்துடலாம். நீ இந்த காரியத்தை பண்ணிட்டீன்னா இப்படிலாம் வந்துடலாம். ஆசை வார்த்தை, பெருமையின் வார்த்தை பிசாசுக்கு இப்படிதாங்க வரும். அது தலை விரிச்சிலாம் வராது, பல்ல காட்டிலாம் வராது, எலும்பு குடும்பம்லாம் வராது, அப்படிலாம் வராது. அழகாக வரும், அழகான வார்த்தையோடு வரும். உன் வீட்டுக்குள்ள வந்து அழகாக வந்து உட்கார்ந்து பேசும். உன் மேன்மையை சிதைப்பதற்கு, தேவன் உன்னை குறித்து அப்படி மனதில் வைத்திருக்கிற திட்டத்தை நீ அனுபவிக்க கூடாதபடிக்கு உன்னை வஞ்சிப்பதற்கு அவன் பேசுற வார்த்தை. பிசாசனுக்கு இப்படிதான் பார்க்கணும். பிசாசை எந்த ரூபத்தில் பார்க்கணும்? இப்படி பல்ல காட்டிட்டு அப்படி கருப்பு ரூபத்தில் வரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அவன் ரொம்ப தந்திரமான ஆடு. உனக்கு தெரியும், நீ எது மேல ஆசைப்படுவியோ அந்த ரூபத்திலே அழகா வந்து நிற்கும். உங்களுக்கு நல்ல போஜன பிரியனா போஜனத்தை பற்றியே உங்களை வந்து பேசும். நல்ல வஸ்திர பிரியரா வஸ்திரத்தை குறித்தே பேசும். கோபமா கோபத்தை குறித்தே பேசும். எரிச்சலா எரிச்சல் குறித்தே பேசும். எப்படி உன் மனதுக்கு ஏற்றபடி பேசும். ஆனால் வசனம் இருதயத்தை குத்துற மாதிரி பேசும். அந்த வார்த்தை உள்ள போய் இந்த பிசாசு தலை எப்படி நசுக்கிறாரு. அது நோக்கத்தை செயல்படக்கூடாதபடிக்கு, அந்த பெருமை செயல்படக்கூடாதபடிக்கு அதை இந்த வார்த்தையானது அதை குத்தி அது தலையை நசுக்கிறது. அதனால்தான் எப்படி சொல்றாரு பாருங்க, நீ அவள் குதிங்காலை கடிப்பாய், அவள் உன் தலையை நசுக்குவாய், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். வித்துக்கிறது எது? விதைக்கிற ஒரு அனுபவம். எதை விதைக்கிறோம் அதை அறுக்கப்புறோம். அவ் பிசாசு எதை விதைக்கிறது சொன்னால் தீமையை விதைக்கிறது, தீமையை பேசுகிறது, தீமையான ஆலோசனை கொடுக்கிறது. ஆனா அந்த வித்தை அழிப்பதற்கு தேவன் உண்மை என்கிறதை பேசுறாரு, தாழ்மை உள்ளதை பேசுறாரு, விட்டு கொடுக்கிறதை குறித்து பேசுறாரு. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில விட்டு கொடுக்கிற சுவாமுங்கிறத இல்லாம போச்சது. அந்த சுவாமே இல்லை. இதான் பிசாசு. நீங்க பிசாசை பார்க்கணும் அவங்க பேசுறத வச்சு, அவங்கள நடக்க வச்சுக்கிடுது. இது தேவ பிள்ளையா பிசாசு பிள்ளையான்னு அடையாளம். இந்த வருஷத்தை முன்னாடி இருக்குது, கவனிச்சுக்கிடுங்க. இந்த வருஷத்தை முடிக்கும் போது ஒரு ஆவிக்குரிய மேன்மை உள்ளவர்களாக முடிக்கணும். நம்மளை அந்த சாயல் கொண்டு போகணும். எப்பவும் பொறாம கோணம், இந்த கோணம், அவங்கள பாரு இவ்வளோ பாரு. சிலர் இப்படி பேசி பேசி வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள். வயசு தான் 80 வயசாச்சு, 70 வயசாச்சு, 60 வயசாச்சு, எல்லா வருத்தத்தை சஞ்சலத்தையும் தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு நிம்மதியை பார்க்கறது இல்லை, குடும்பத்தில் நன்மையை பார்க்கறது இல்லை. ஏன் பார்க்கறது இல்லை? நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு உபத்திரப்பட்டாலும், எவ்வளவு பாடுபட்டாலும் நான் கட்டளை விட்டு மீற மாட்டேன். இது கடவுளுடைய கட்டளை, இது கடவுளுடைய வார்த்தை, இது கடவுளை காட்ட வழி. இந்த வழியில தான் நான் கடந்து போயிட்டே இருப்பேன். கட்டளை விட்டு மீறாதது அவர் கட்டளை தான் கொடுக்கிறாரு. நான் இப்போ மேன்மை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மேன்மை இருக்கு அப்படி காட்டிட்டு போனா அது ஒரு பிரசங்கம். அது அழகான பிரசங்கம், இன்பமான. சரி, 1ஆம் தேதியில் அப்படியே பேச வேண்டாம், எனக்கு லைட்டாக அப்படி வேற லைனில் அப்படி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஆனால் அதோடைய ஆழத்தை வச்சு கவனித்து பாருங்கள். கர்த்தர் சொன்னார், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும். நாங்கள் தொடர்ந்து ஜெயினா அந்த மேன்மை எங்கே இருக்குன்னு வர்றோம். அது ஒரே நாளில் சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து எடுத்து அதை நீங்கள்
கடைசி கற்று கொண்டு போன என்ன மேன்மையை கடவுள் எனக்கு வச்சிருக்கிறார் ஐயா, இந்த வருஷத்துல உன்னை மேன்மையாக வைக்கணும் தான் ஆண்டோட விருப்பம், இது கர்த்தருடைய விருப்பம். ஆனா அதுக்கு முன்னாடி களைகளை நீ பிடுங்கணும். களை பிடுங்கலைன்னா நீ மேன்மை அடைய முடியாது. களைகளை எடுக்கணும், கல்லுகளை பொறுக்கணும், அது கொஞ்சம் கொத்தணும், அதெல்லாம் எரு போடணும், மாற்றம் தானாக வரும். பாருங்க, நீ எந்த ஆசீர்வாதத்தை நீ தேடாத, ஆசீர்வாதம் நம்ம தேடி வரணும். எத்தனை நம்புறீங்க? இதை மேன்மையை நீங்க தேட வேண்டாங்க, மேன்மை உங்களை தேடி வரும். அதுக்கான வழி தான் காட்டுறேன், அதுக்கான உபதேசம் தான் காட்டுறேன். நீ மேன்மை அடையன்னுட்டு கொம்பால உழுது ஒரு பழம் சொல்ல அந்த மாதிரி பண்ணாதீங்க, அது வீணா விடாங்க. ஒரே ரொம்ப சிம்பிள் அழகாக கர்த்தர் வைத்திருக்கா பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்காலில் உரமாய் நடப்பட்டு. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். அந்த வார்த்தை தன் காலத்தில், என் காலத்திலேயே இந்த மேன்மையை நான் அனுபவிக்கணும். எதை நம்புறீங்க? யாருடைய காலத்துல இல்லை, என் பிள்ளை காலத்தில் அனுபவிக்கிறது அது ஒரு பகுதி. ஆனா என் காலத்திலையும் அதை நான் அனுபவிக்கணும் இல்லை. தாவீது அந்த அனுபவத்தோடு தான் எழுதுறார். என் காலத்தில் என்ன சொல்றேன், நம்ம காலத்திலேயே அந்த கடவுளின் ஆசீர்வாதத்தை நான் அனுபவித்து நான் மற்ற சொல்லையா, நான் அவருடைய கட்டளின்படி நடந்தேன். கர்த்தர் மேன்மையை அவர் எனக்கு கொடுத்தார், நான் கொடுக்கல, நான் எடுக்கல, அது என்னை தேடி வந்தது. அவர் நம்மை தேடி வருகிறவருங்க, நமக்கு கொடுக்கிறவருங்க. அவர் சொல்ற, அவர் கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் அப்படிங்கிறார். கேளாத ஐஸ்வர்யத்தையும் கேளாத மேன்மையும். ஆனால் சத்ரு பாருங்க, சுயத்தை தொட விட மாட்டான். நான் செய்தலாம் கரெக்டுங்க, நான் செய்தலாம் கரெக்ட், நான் பேச கரெக்டுங்க, இந்த ஒத்துக்கிடவே விட மாட்டான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிசாசு அப்படியே பார்த்துடலாம். இந்த ஒத்துக்கிடாதெல்லாம் எது எது? இப்போ சத்தத்தை கேட்டாங்க, யாருடைய சத்தத்தை கேட்டாங்க? பிசாசு சத்தத்தை கேட்டாங்க, புசிச்சாங்க. இப்போ உடனே மேன்மையா இருந்த மகிமை போயிடுச்சுது. மகிமை போன உடனே நிர்வாணிங்கிறது தெரியுது. நிர்வாணின்னு தெரிஞ்ச உடனே என்ன பரிகாரம் தேடுறார்கள்? அத்தி இலையை பரிகாரமாக தேடுகிறார்கள். அந்த பரிகாரத்தை தேடினாலும் அவங்களுக்கு உள்ள நிர்வாணிங்க மறையலை. உடனே ஒளிந்து கொள்கிறார்கள். ஒளிந்து கொண்ட உடனே தேவ சத்தம் கேட்குது, ஐயா உமக்கு பயந்து நாங்கள் நிர்வாணி அறிந்து ஒளிஞ்சுக்கிட்டோம். ஆனு கேட்குற உன்னை நிர்வாணி யாருப்பா சொன்னா? நிர்வாணி உனக்கு யார் சொன்னது? நல்லா கவனிச்சு பாருங்க. நிர்வாணின்னு ஆதாமுக்கு எவ்வளவு சொல்லிக் கொடுத்த யாரு? மேன்மை அவரை விட்டு விலகின உடனே அவர்களுக்கு தெரிந்தது, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு. கடவுளுடைய சத்தத்தை கேட்க கூட தகுதி இல்லை, தேவனை பார்க்க தகுதி இல்லை. ஆதாமுக்கு ஏவாள் கிடைச்ச மேன்மை யாருக்கு கிடையாங்க? பிதாவ அவரோடு நடக்கிறாரு, அவருடைய சத்தத்தை கேட்கிறார்கள், முகமுகமா பார்க்கறாங்க. அப்ப என்ன மகிமை பாருங்க, என்ன ஆசீர்வாதம் பாருங்க. இன்னைக்கு நானும் நீங்கள் கடவுளுடைய சத்தத்தை கேட்டு அந்த மேன்மையை விட வேற ஒரு மேன்மை கிடையாதுங்க. எனக்கு சங்கீதக்காரர் ஒரு கருத்து சொல்றாங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். அப்படின்னா என்ன சொல்றாரு? கடவுள் தான் எனக்கு போதிக்கிறாரு, கடவுள் என்னோட பேசுறாரு. கர்த்தர் பேசும்போது கர்த்தருக்கு மிஞ்சி எனக்கு விரோதம் ஒரு ஆயுதம் வந்துருமா? ஒரு வியாதி வரும்னு நினைக்கிறீங்களா? ஒரு நஷ்டம் வரும்னு நினைக்கிறீங்களா? குடும்ப பிரியம் நினைக்கிறீங்களா? குழப்பம் வரும்னு நினைக்கிறீங்களா? தொழிலில் நஷ்டம் வருமா? கவனித்து பாருங்க, அது ஆழ்ந்த ஒரு காரியம். நான் உனக்கு போதித்து, ஏனென்றால் நீ என் சித்தம் செய்கிறபடினாலே நான் உன் விருப்பத்தை நிறைவேற்ற உன்னோடு நான் பேசுகிறவர், உன்னோடு நடக்கிறவர். இந்த வருஷம் உன்னோடு கடவுள் நடத்தணும். ஆண்டவரே நீதான் என் தேவன், நீர் என்னோடு பேசுறப்பாங்க. இது ஒரு மனுஷனை கேட்டு, மனுஷனோட ஆலோசனை கேட்டு கேட்டு நான் பட்ட பாடுகள் போது இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன், கர்த்தர் எனக்கு ஆலோசனை கொடுக்கணும். ஆனால் அவர் சொன்னார், அழகா சொல்றாரு பாருங்க ஏசாயில, அவர் ஆலோசனை இன்னைக்கு இயேசுக்குள் நமக்கு அந்த ஆலோசனை இருக்குதுங்க.
இயேசுக்குள்ள அந்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது. அன்றைக்கு பழையற்பாடுல பிதாவும் ஜனங்களும் எப்படி இருந்தார்கள், ஆனா இன்னைக்கு இயேசு நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து சும்மா ஒண்ணு இல்லை, அவரும் நிபந்தனையோடு தான் கொடுக்கிறாரு. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு ஆலோசனை கொடுக்கட்டும். ஒரு குடும்ப தலைவர்களாக இருக்கிறவர்களுக்கு ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீங்க முழங்கால் நின்று ஆண்டவரே என்னோடு பேசும். அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு திருச்சபை நம்ம சபை மாறணுங்க. ஒவ்வொருவரும் சொல்லணும், நீ கர்த்தர் என்னோடு பேசுறாரியா, அந்த வார்த்தை கேட்டேன், அதன்படி செய்தேன், இன்றைக்கு கர்த்தர் என்னை மேன்மையடைய வைத்திருக்காரு. நீ எத்தனை சொல்ல போறீங்க? இன்னைக்கு அந்த தீர்மானத்தை எடுங்க. இந்த முதல் வார்த்தை தீர்மானத்தை எடுங்க. மனுஷத்தை ஆலோசனை கேட்டு சொல்லாதீங்க. எனக்கு அவர் சொல்லனே, கர்த்தர் என்னோட பேசுறாரு. ஆண்டவர் சொன்னாரு இந்த இடத்துக்கு போன்னு சொன்ன, போனேன், எனக்கு அங்கே ஒரு நல்ல வேலை கிடைச்சது. கர்த்தர் எனக்கு இந்த இடத்துக்கு போன்னு சொன்னாரு, அங்கே எனக்கு ஒரு கனம் கிடைத்தது. கர்த்தர் இடத்துக்கு போன்னு சொன்னாரு, எனக்கு இங்கே ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தாரு. கர்த்தரே என்னோட பேசுறாருங்க. தேவ சத்தம் நீ கேட்க கூடாதபடிக்கு ஆத்துமா மரணம் அடைந்திருக்கிறது. ஆத்துமாவிலே மரணம் உண்டாயிடுச்சது. ஆனால் மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவங்க கர்த்தரை துதியார்கள். நீ என்னைக்கு கட்டளை மீறினியோ, என்னைக்கு கட்டளை விட்டு விலகிறமோ, அப்பொழுதே நான் இப்போ டெத் பாடி தான், மரணமடைந்த சரீரத்தோடு இருக்கிறேன். அவ மரணமடைந்த சரீரத்தோடு மரித்தவர்கள் எப்படி கர்த்தரோடு பேச முடியும்? எப்படி கர்த்தரோடு பேச முடியும்? சபையை கர்த்தர் அப்படிதான் பார்க்கிறாரு. சபையை நீ என்னோட பேசு, நான் உன்கிட்ட பேசுவேன். எப்பொழுது தடையா வருது? நம்முடைய அக்கிரமங்களே தேவனோடு பேசக்கூடாதபடிக்கு அத்தடைகளா வருகிறது. வானமத்தில் பொல்லாதாவி சும்மா தடைப்படுத்துறது இல்லை, சும்மாவது அதை தடைப்படுத்தி நிற்கிறது இல்லை, நமக்குள் இருக்கிற. அதனால எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று எழுதுறாரு. அப்போ பாவங்கள் நமக்கு தடையாறாதபடிக்கு தேவன் மன்னிக்கு வரைக்கும் அவரோடு இருக்கணும். ஆண்டவரே என்னோடு பேசும். ஒருத்தருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா அதை விட மேன்மை ஒண்ணுமே கிடையாதுங்க. எத்தனை நம்புறீங்க? இருக்கா இல்லையா? 40 வருஷம் 38 வருஷங்க படுத்த படுக்க, 38 வருஷம் அவமான வாழ்க்கை, 38 வருஷம் ஒரே படுக்கையில் கிடக்கிறான். அவனை ஒன்றும் செய்ய முடியல. ஒரு நாள் இயேசு அந்த மனுஷனை தேடி போனார். ஒரு நாள் இயேசு அந்த மனுஷனை தேடி போனார். அந்த மேன்மை சொல்ற பாருங்க. அப்போ இந்த மனுஷன் இயேசு தேடி போகல, ஆனா இயேசு அவனை தேடி போனார். தேடி போய் உடனே அவன் சொல்ல, ஆண்டு சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்க, நீ எழுந்து நட. இப்போ அற்புதத்தை காட்டிட்டார். காட்டிட்டு இப்போ அவன் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை என்ன? தேவன் சொன்ன வார்த்தை என்ன? கேட்கவே இல்லை. உன் படுக்கை இந்த இடத்துல இருக்கவே கூடாது. இந்த பாவம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இதனால்தான் நீ வியாதிப்பட்டாய். இதனாலதான் வா, இருப்பிடத்தை கொஞ்சம் மாத்து. நீ பரியாச கூட்டத்தை விட்டு வெளியே வா, துரு ஆலோசனை விட்டு வெளியே வா, மனுஷனை நம்பிக்கொண்டு வெளியே வா. கர்த்தரை பிடித்துக்கொள். மேன்மை உன்னை தேடி வரும். மேன்மை கனமும் உன்னை தேடி வரும். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கனம் கொடுக்காமல் யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறவர்? நிச்சயமா கர்த்தர் கனத்தை கொடுக்கிறவர். ஆனால் நீ ஒரு மனுஷரையோ துரு ஆலோசனையோ கெட்ட ஆலோசனை பின்னாடி போவாயானால் ஒரு காலங்களில் திருப்பி பார்க்கும் போது ஐயோ 360 நாள் உன்னோடு போயிருக்கும். அடுத்த ஒரு ஜனவரி வரும். இந்த வருஷம் ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுப்பார்? அப்படியே காத்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு எத்தனை அட்டையில பொறுக்கி வைக்கலாம், பொறுக்கி பைபிள் வச்சுக்க வேண்டியதுதான். ஒன்றும் மாறாது. அப்படி சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாமே. அப்போ ஆசீர்வாதம் நான் தேடுறக்காக கர்த்தர் வைக்கல. என்னை எதை தேட சொல்றாரு? கட்டளை தேடுகிறாரு, கீழ்ப்படிதலை தேடுகிறாரு. இதுக்கு செவி கொடுங்க. நீ ஆசீர்வாதத்தை தேடி ஓடணும்னு சொல்லல. இதுக்காக ஓடுங்க இல்ல. இதெல்லாம் உனக்கு தான் ஆயத்தப்படுத்தியாச்சு. நமக்கு தேவன் செய்து வைத்துட்டாரு. ஓல்ட் டெஸ்டமென்ட்லயும் செய்துட்டாரு, புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு சிலுவையில எல்லாத்தையும் செய்துட்டாரு. ஆனா இத்தனையும் நம்ம விட்டு தூரமா இருக்குது.
அவ்வளவு நம்ம விட்டு விலகி இருக்குது, மேன்மையே இல்லை. அப்போ அந்த மேன்மை ஒன்று தேடி வரணும்னா மேன்மையை கொடுக்கிறவருடைய வார்த்தையை கவனித்து பாருங்கள். ஒரு பெரிய அலுவலகம் இருக்குது, நீங்க மேன்மை அடையன்னு சொன்னா எப்படி அடைவீங்க? எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் திடீர்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு கம்பெனியில் இருப்பார், திடீர்னு பார்த்தா இன்னொரு கம்பெனியில் இருப்பார். நான் கேட்டேன், இன்னும் ஒரு 2 வருஷம் கூட ஒரு கம்பெனியில் இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னேன், நான் முதல்ல வேலை பார்த்த கம்பெனியில் எனக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தான் மாதம். இப்போ எனக்கு இவன் 3 லட்ச ரூபா தாரேங்கிறான். எதுக்கு தாரேன்னு சொல்கிறான்? எதுக்கு எனக்கு 3 லட்ச ரூபா தாரேன்னு சொல்கிறான்? எனக்குள்ள மேன்மையான ஞானம் இருக்கிறதை பார்க்குறான், எனக்குள்ள இருக்க மேன்மையான செயல் இருக்கிறத பார்க்குறான். என்னால் அவன் கம்பெனிக்கு லாபம் இருக்குன்னு நினைக்கிறான். அதனால என்ன செய்யறான்? 3 லட்ச ரூபா தரேன்னு இன்னொரு கம்பெனி எனக்கு 4 லட்சம் தரேன், அங்கே தான் போவேன், நாங்கள் போவேன். ஏனென்றால் எனக்குள்ள பலன் இருக்க தடவை இவன் பயன்படுத்துவான். அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டான்? பயன்படுத்த மாட்டான். அப்பொழுது எனக்கு பலன் இருக்கும் போதே நான் என்ன செய்யணும்? நான் சம்பாதிக்கணும். நான் எப்படி நினைக்கிறேன்? இந்த மேன்மை கொடுத்தவர் என் ஆண்டவர் நினைக்கிறேன். எனக்குள்ள இந்த பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாரு. இந்த மண்பாண்டமாகிய இந்த சரீரத்தில் ஞானம் என்கிற பொக்கிஷத்தை, விவேகம் என்கிற பொக்கிஷத்தை, புத்தி என்கிற பொக்கிஷத்தை, நான் அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்கிற பொக்கிஷத்தை கர்த்தர் எனக்குள்ள வைத்திருக்கிறார். அவர்கள் என்னை தேடுகிறார்கள், என்னை தேடி வருகிறது, அதுக்கு ஒரு கூலி எனக்கு கிடைக்குது. திடீர்னு பார்த்தா இப்போ நான் எங்கே யூஎஸ்ல இருக்கிறேன் அப்படின்னாரு. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஃபோன் பண்ணார், புது வருஷத்தில் ஜோம்னு அப்படி ரேட்டு. சரி, இப்போ எவ்வளோ சம்பளம்னா 15 லட்சமாக சம்பளம் சொல்கிறாரு. மேன்மையை நான் தேடலைங்க, நான் ஆனால் ரொம்ப பக்தியான ஒரு பையன், உண்மையாக இருக்கிறவர். அவர் சாட்சியாக சொல்லுவார், ஆனால் என் வாழ்க்கையில் நான் யார் இடத்துலையும் ஒரு சின்ன பகை கூட எனக்கு கிடையாது. நான் சின்ன வயதில் இருந்து எங்கள் பெற்றோர் எனக்கு போதித்து வளர்த்தார்கள். அந்த உண்மையும் உத்தமாக இருக்கிறேன், கட்டளை மீறாமல் இருக்கிறேன், கடவுளுடைய வார்த்தை ஒரு நாள். ஏனென்றால் ஒருத்தர் கோவப்பட்டால் கூட கர்த்தர் பிரியலைட்டு நான் யார்கிட்டையும் பிடிக்கலைன்னா கூட அமைதலாக இருப்பேனே தவிர அவங்களுக்கு உள்ளத்தை கோவப்படுத்துகிற மாதிரி பேச மாட்டேன். அவங்களுக்கு வருத்தவர்ன்ட்டு அப்படி ஒரு வார்த்தையோட பயன்படுத்துவேன். அதனால் நீ கர்த்தர் என்னை என் மூலமாக என் முழு குடும்பத்தையும் மேன்மையாக வச்சிருக்கிறார். ஆமே. சாதாரண ஒரு ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் வைக்கலங்க, உன்னை சரியான இடத்துக்கு ஒருத்தர் கொண்டு போறாரு, சரியான மேன்மைக்காக வச்சிருக்கிறாரு. மேன்மை, அதனால தான் அழகா சொல்ல, மேன்மைக்கு முன்பானது தாழ்மை. அவ உன்னை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருகிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரே ஒரு வார்த்தை காட்டி முடிச்சிடுறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி, அப்போ இங்க பாருங்க, கட்டளை எப்படி இருக்குன்னு கவனிச்சு பாருங்க. கட்டளையினுடைய பயங்கரமான நோக்கம்லாம் இருக்குது, பயங்கரமான நோக்கம். இப்போ ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட கட்டளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, எப்படி பாருங்க. அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், அந்த வார்த்தைக்கு என்னங்க, பிதாவாகி தேவன் சொல்லுகிறாரு, ஆபிரகாமே அப்படிங்கிறாரு. உடனே அவரை எப்படி சொல்ல, இதோ அடியேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளவு தாழ்மையா அடியேன் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ பிதாவிடத்து ஒரு வார்த்தை வருது பாருங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும், அது எத்தனை வார்த்தை சொல்ற பாருங்க. புத்திரன், ஏகசுதன், உன் நேசகுமாரன். அப்போ ஆபிரகாம் அப்படிய பிள்ளை எப்படி நேசித்திருக்கிறாரு? என்ன வித்தியா? அவ்வளவு நேசம், அவ்வளவு நேசமா இருக்கிற, ஆனா அத்தனை விஷயத்த சொல்கிறாரு. அவன் பிள்ளை, உன் புத்திரன், உன் நேசகுமாரன், இவனை அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போ, அங்கே நான் குறிக்கும் மலையில் போய் என்ன செய், அங்கே போய் தகன பலியம். இது கட்டளை. இந்த கட்டளை சாதாரணமா
இது சாதாரணமா என்ன பண்ணுவோம்? இவரெல்லாம் ஒரு கடவுளா? இவரை கடவுள் எப்படி நம்புறாங்க? எப்படி இவரை குறித்து பேசுறாங்க எல்லாரும்? இந்த வார்த்தை தானே பேசுவோம். ஆனால் இந்த சோதனை வருது. அதனால சோதனைங்கிறத நீங்க அற்பமா நினைக்காதீங்க. நீதிமானுக்கு வரும் சோதனை அநேகம் இருக்குமா, ஆனா அவை தீமைக்கல்ல, அது நன்மைக்கே நடக்குமா. நன்மைக்கு தான் நடக்கும். உண்மையாய் கற்ற கட்டளைப்படி நடக்கிறவனுக்கு, உண்மையை கற்ற வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவனுக்கு சோதனை வரும். ஆனால் சோதனை தீமைக்கல்ல, நன்மைக்காகவே கர்த்தர் மாற்றுவானியத்தை நம்புறீங்க. ஆமே. இப்போ இந்த சோதனை அப்போ இதெல்லாம் ஏன் எழுதி வைத்திருக்குது? அப்போ ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படி நேசித்த. இப்போ நம்ம வீட்டில் ஒரு சின்ன மரணம் நடந்துன்னா முறுமுறுப்போம், ஆண்டவர் தூசிப்போம், கடவுளை அவனை கண் இருக்கான்னு கேட்போம், எல்லா ஊழியக்காரோட கேட்போம். ஒரு பெரிய ஊழியக்கார கூட முறுமுறுத்தார். அப்படி கர்த்தரோடு பேசுகிற ஊழியக்காரங்க கூட வெறுத்தாங்க. இதான் மனுஷர்கள். ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்க. சும்மா பெரிய மேன்மை அடையணும்னா பெரிய கட்டளை இது கீழ்ப்படியணும். உனக்கு ஒரு பெரிய சோதனை வருதுன்னா ஒரு பெரிய மேன்மையை வைத்திருக்காரு. எத்தனை நம்புறீங்க? எதனை விசுவாசிக்கிறீங்க? அதை சோதனை அற்பமா நினைக்காத, அதை அசட்டை பண்ணாத. அதை கடந்து போகும்போதெல்லாம் இந்த சோதனை எனக்கு சாதனைக்கு தான், இந்த வேதனை எனக்கு மேன்மைக்கு தான். இதனால் ஒரு நாள் நான் கர்த்தரை தூசிக்க மாட்டேன், கர்த்தரை விட்டு விலக மாட்டேன், இன்னும் நீதியா இருப்பேன், இன்னும் உத்தமமா இருப்பேன், இன்னும் உண்மையா இருப்பேன். ஐயா ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படுகிறார், அப்படியே போகிறார். ஆனா அதுக்கு முன்னாடியே கர்த்தர் பாருங்க, தேவன் கொலைபாதகன் கிடையாதுங்க. மனுஷனுடைய இரத்தத்தினால் அவர் கழிவுறுகிறவர் அல்ல. அவர் ஈசாக்குக்காக ஒரு அழகான ஆட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அந்த ஆடு பலியாக்கப்பட்டது. ஆபிரகாம் விசுவாச வல்லவனாக மாறினார். இன்றை வரைக்கும் ஆபிரகாமுக்கு இணையான மேன்மை ஒருவருக்கும் கிடைக்கலங்க. ஆபிரகாமுக்கு இணையான மேன்மை யாருக்கு கிடைக்கவே இல்லை. ஆபிரகாம் முழு உலகமும் மேன்மைப்படுத்துகிறது. முஸ்லிம் சொல்ல இவர் எங்க அப்பாங்கிறாங்க, கிறிஸ்தவ எங்க அப்பாங்கிறாங்க, யூதன் எங்க அப்பாங்கிறாங்க. அவர் எல்லாருக்கும் தகப்பனாக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை கொடுத்து. மேன்மை என்பது உன்னை தேடி வரும், நம்மளை தேடி வருங்க. எப்பொழுது? நீ அவருடைய கட்டளையின்படி நடக்கும்போது, அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது. அதனால சோதனை பார்த்து உடனே துவண்டு அப்படிலாம் மடைங்களாம் போயிடாதீங்க. அந்த சூழ்நிலை பார்த்து மடைங்கிறாங்க. அதை மேற்கொள்ள பழகுங்க. அந்த சத்துரு ஜெயிக்க பழகுங்க. ஆண்டவருக்கு தெரியும். சும்மா அவருக்கு அந்த அவன் என் பிள்ளை, என் சொல்ல அப்படியே கேட்பான். இப்போ எடுத்து காட்டுறாரு. நீ ஆபிரகாம்ங்கிறீங்களே, அந்த ஆபிரகாம் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என் சொல்ல கேட்டவன். அப்படி ஆபிரகாம் உங்கள் தகப்பனானார், நீங்கள் என் சொல்ல கேளுங்க காட்டுறாரு. இயேசு எடுத்து காட்டுறாரு மேன்மை.